ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த டிராமா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயின் ஷீஷியை தான் காட்டுறாங்க. ஷீஷி டாக்டர் கிட்ட செக்அப்க்கு வந்திருக்கா. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 1.5 மாசம் பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அந்த டாக்டர் இவள புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு 19 வயசு தான் ஆகுது. ஃபேக்டரில வேலை பார்த்துட்டு இருக்க. படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இது என்ன வேலை உனக்கு? அதுவும் 3 குழந்தைங்க. ட்ரிப்லெட்லாம் அவ்ளோ ஈஸியா பொறக்க மாட்டாங்க தெரியுமா? இந்த குழந்தைங்களோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்க பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஷிஷி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரில பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்க. இப்போ அந்த ஃபேக்டரியோட முதலாளி வர்றாரு அப்படின்னு சொல்ல அங்க வேலை பார்க்குற எல்லாரும் வெளியே வந்து நிப்பாங்க. அந்த இடத்துக்கு வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ தான். இப்ப ஹீரோ பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் வாய பழந்துட்டு, இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, ரொம்ப பணக்காரன், இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஹீரோவை பார்த்தோன்னே வாய பொளந்துட்டு ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு இருக்க. இவள பிடிச்சு முன்னாடி தள்ளி விட்டுறாங்க. அப்படி தள்ளி விட்டதுல இவ ஹீரோ மேல போய் விழுந்துடுறா. இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. ஐயோ பாஸ் மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் அந்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி எனக்கு கல்யாணம் ஆகல, நான் பார்க்க அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ எல்லாரையும் துரத்தி விட்டுறான். இவ ஹீரோயின் அவ தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு தான் வரா. அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்டு கறி தான் இருக்கா. ஆக்சுவலா இவ ஃப்ரெண்டு கிடையாது. எனிமி மாதிரி தான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நீ காலேஜ் படிக்கணும்னா ஆசையா காசு சேர்த்து வச்ச. ஆனா என்ன பண்றது? உன்னால காலேஜ் சேர முடியாது போலயே" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் தலகாணிக்கு அடியில உள்ள அவளோட காசு இருக்கான்னு பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல காசையும் காணோம், பேங்க் புக்கையும் காணோம். "எங்க என்னோட பேங்க் பாஸ்புக்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்னோட அப்பா தான் எடுத்துட்டு போனாரு" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட அப்பாவ பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப அவளோட அப்பாவ போய் பார்த்தா, அவங்க அப்பா சூதாட்டம் விளையாடிட்டு இருக்காரு. "அப்பா, என்னோட பேங்க் புக்க எதுக்காக எடுத்தீங்க? அந்த காச வச்சு தான் நான் காலேஜ் படிக்கணும். அதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் அத குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "அதெல்லாம் தர முடியாது. போ. நீ படிச்சு என்னத்த கிழிக்க போற? எனக்கு காசு தர்றதில்ல. எனக்கு சரக்கு வாங்க சுத்தமா என்கிட்ட காசு இல்ல. அப்ப நான் என்னதான் பண்றது?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. "உங்களுக்கு உங்களோட சந்தோஷம் தான் முக்கியமா? என்ன பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா? நான் படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ வேலைக்கெல்லாம் போய் ஒண்ணும் கிழிக்க வேண்டாம். நான் சொல்றவன கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா நல்ல பொண்டாட்டியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற பையனால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க எப்படியும் காசுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது கிழவனுக்கு தான் என்ன கட்டி வைக்க பாப்பீங்க. கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு, இப்ப அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஐயோ! நான் படிக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே! எப்படியாவது சீக்கிரம் காசு சம்பாதிச்சு ஆகணும். யூனிவர்சிட்டி வேற ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு போஸ்டர் தான் இருக்கு. அந்த போஸ்டர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, வேலைக்கு பொண்ணுங்க வேணும்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த போஸ்டர் ஹீரோவோடது. ஹீரோ எதுக்காக அந்த மாரி போஸ்டர் போட்டிருப்பான்னா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் போட்டிருப்பான். ஆனா இவன் வேலைக்குன்னு நெனச்சு தப்பா புரிஞ்சுகிட்டு இப்ப அந்த ட்ரெஸ்க்கு வந்துடுறான். இப்ப இவ உள்ள போனா, அந்த ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு ஓடி போறா. ச்சே! இவன்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு ஹீரோவ திட்டிட்டே போக, இந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ உள்ள வந்துட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏன்டா உன்னோட தாத்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நீ பாக்குற பொண்ணெல்லாம் அப்படி வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா, உனக்கு எப்படிதான் கல்யாணம் நடக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "டேய் பாக்குற பொண்ணெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுடா. ஏதாவது பொண்ண புடிச்சா தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "உங்க தாத்தா எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாருன்னு எனக்கு தான்டா தெரியும். ஏன்னா உங்க பரம்பரைக்கே உள்ள நோய் இது. டக்குனு உன்னால குழந்தை பெத்துக்க முடியாது. குழந்தை பெத்துக்கவே 5, 6 வருஷம் ஆகும். அப்படி இல்லன்னா குழந்தை பெத்துக்காம போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் உங்க தாத்தா உன்ன இவ்ளோ கம்பல் பண்ணிட்டு இருக்காரு" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. "சார் நீங்க வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஆமா, ஆமா வேலைக்கு தான் ஆள் வேணும். சரி உனக்கு எவ்வளவு சம்பளம் சொல்லு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் 20,000 சொல்லிட்டு இருக்கா. 20,000மா? இந்த பொண்ணு குழந்தை பெத்து தர ஒத்துக்குவாளா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் ஹீரோக்கு ட்ரக்ஸ் கலந்துடுறான். இப்ப அந்த ட்ரக்ஸ ஹீரோ கிட்ட குடுக்க, ஹீரோவுமே அத குடிச்சிடுறான். இப்ப ஹீரோ அந்த ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டே ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவனுக்கு ஒரு மாதிரியாக ஹீரோயின பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்துடுறான். "சார் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. "நீ தானே எனக்கு ட்ரக்ஸ் கலந்த. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஐயய்யோ! நான் எதுவும் பண்ணல. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கேட்கிற மாரியே இல்ல. இவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. "ப்ளீஸ் என்ன விட்டுருங்க" அப்படின்னு சொல்லி இவ கதறிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த இடத்த விட்டு போய் தொல" அப்படின்னு சொல்ல, இவ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இந்த பக்கம் ஹீரோக்கு ட்ரக்ஸ் ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவனால அவன கண்ட்ரோல் பண்ணவே முடியல.
ஐயோ! இவரு இவ்ளோ கஷ்டப்படுறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோ கிட்ட வந்தா, "என்னடி மறுபடியும் திரும்ப வந்திருக்க? அவ்ளோ தைரியமா?" அப்படின்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட ஒண்ணாவே ஸ்டே பண்ணிர்றான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு, "அப்ப இது அவரோட குழந்தை தானா?" அப்படின்னு இவ முழிச்சுட்டு இருக்க. இப்ப டாக்டர பாத்தீங்கன்னா, "இந்த குழந்தைய என்ன பண்ண போற? யோசிச்சு முடிவு பண்ணு. இந்த குழந்தையோட அப்பா யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டாக்டர் இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளிய வந்துட்டு இருக்க. இந்த விஷயம் அவ கூட வேலை பாக்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. "இவள பாத்தியா? காலேஜ் படிக்கிறேன்ற பேர்ல என்ன வேலை பாத்துட்டு இருக்கான்னு. இப்பயே பிரெக்னன்ட் ஆயிட்டா, கண்டிப்பா இவ வேற ஏதோ வேலைய பாத்துட்டு இருக்கணும்." அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் தப்பா பேசிட்டு, "என்னடி பிரெக்னன்ட்டா இருக்கன்னு கேள்விப்பட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க எல்லாரும் இவன் மேல காய்கறி விட்டு அடிக்கிறாங்க. "நீ எல்லாம் எங்க ஃபேக்டரிக்கு வந்து வேலை பார்க்காத. உன்னால எங்க ஃபேக்டரியோட பேரே கெட்டு போயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இது எல்லாத்தையும் ஹீரோவோட ஃப்ரெண்ட் பார்க்குறான். இந்த பொண்ணு அந்த பொண்ணாச்சே! நம்ம ஆள் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணுது. இவள ஏன் போட்டு புல்லி பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு கிட்ட வந்தா, இப்ப அங்க வேலை பார்க்குற எல்லாரும், "இங்க பாருங்க சார், இந்த பொண்ண வேலைய விட்டு தூக்கிருங்க. இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா. இவளுக்கு 19 வயசு தான் ஆகுது. இன்னும் கல்யாணம் கூட ஆகல." அப்படின்னு இவள பத்தி வத்தி வச்சுட்டு இருக்க. அப்ப இது நம்ம ஃப்ரெண்டோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு இவனுக்கு ஒரே டவுட். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு இந்த குழந்தையோட அப்பா யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சார் நீங்க கேட்கறதுக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது. என் பெர்சனல் விஷயத்துல இருந்து தள்ளி இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இவ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, இந்த ஷீஷியோட லைஃப்ல வேற ஏதாவது பசங்க இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்ல, அவனுங்களும் ஓகேன்னு சொல்லிடுறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோ வீட்ட தான் காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்ல பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா அப்படின்னு 3 பேரும் ஒண்ணா நின்னுட்டு, ஹீரோக்காக பிளைண்ட் டேட்டுக்கு ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணிருக்க. அந்த பொண்ணு உட்கார்ந்து ஹீரோ கூட பேசிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க. இவங்க 3 பேரும் என்ன பேசுறாங்கன்னா, "இவனுக்கு இந்த பொண்ணையாவது பிடிக்குமான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்ல, "அட கண்டிப்பா பிடிக்கும். இந்த பொண்ணு பார்க்க எவ்ளோ அழகா இருக்கா. இந்த பொண்ணையும் இவனுக்கு பிடிக்கலன்னா, கண்டிப்பா நம்ம பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு" அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ணு பேசிக்கிட்டே ஹீரோவோட கைய தொடலான்னு வர, ஹீரோ அவனோட கைய எடுத்துக்கிறான். இத பார்த்த உடனே அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போக, "டேய் ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? பாக்குற பொண்ணெல்லாம் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை நீ அவனா நீ?" அப்படின்னு இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்க. "ஐயோ தாத்தா எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, "நம்ம குடும்பத்துல பரம்பரையா நமக்கு டக்குனே குழந்தைங்க அமையாதுடா. அதுக்காக தான் நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உங்க அப்பன எடுத்துக்க 40 வயசுல தான் நீ பொறந்த. என்ன எடுத்துக்க 10 வருஷம் கழித்து தான் உங்க அப்பா பொறந்தா" அப்படின்னு இவங்க எல்லாம் பரம்பரை கதைய சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஓடி வந்து, "டேய் அன்னைக்கு நைட் ஒரு பொண்ணு கூட ஒண்ணா இருந்தியே, அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ எப்படி பிரெக்னன்ட் ஆவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டேய் வாய்ப்பு இருக்குடா, பாசிபிலிட்டி இருக்கு" அப்படின்னு சொல்லி இவன் ரிப்போர்ட்ட காட்ட, ஹீரோ அந்த ரிப்போர்ட்ட பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த ரிப்போர்ட்ட பார்த்து, "என்னால அத நம்பவே முடியல. நம்மளோட பரம்பரை பிரச்சனைய நீ சீக்கிரமா சரி பண்ணிட்டடா" அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப அதுல எத்தன குழந்தைங்கன்னு பார்த்தா ட்ரிப்லெட்ன்னு போட்டிருக்கு. 3 குழந்தைங்களா அப்படின்னு இவங்க 3 பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இவங்களுக்கு மேல ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவங்க 3 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம வீட்ல பொண்ணுங்கன்னு யாருமே கிடையாது. இனிமே அந்த பொண்ணு தான் நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே. சீக்கிரமா போய் அந்த பொண்ண கூட்டிட்டு வாடா" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். அன்னைக்கு ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்னோட சம்பளம் 20,000ன்னு சொன்னேன்ல, இந்தா 20,000 ஆனா அதுக்கு பதிலா 1,000,000 வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி அவனோட கார்ட குடுக்க, "சார் நான் என்ன விக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரல" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னோட அசிஸ்டன்ட்ட சொல்லி 10,000,000 அனுப்புறேன். இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "அவ குழந்தைய பெத்து குடுக்குறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட பொண்டாட்டி ஆகுற தகுதி அவளுக்கு கிடையாது. இந்த வீட்டோட மருமகளா அவ என்னைக்கும் ஆக முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ அவளோட மூட்டை முடிச்சுலாம் எடுத்துட்டு வீட்ட விட்டு போகலான்னு பாக்க, அவங்க அப்பா அவள புடிச்சிடுறாரு. "எங்கடி போற? உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். நீ பாட்டுக்கு இந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்குற? நான் சொல்ற கிழவன தான் நீ கட்டிக்கணும். அவ 2,00,000 பணம் தரேன்னு சொல்லியிருக்கா" அப்படின்னு சொல்ல, "அப்பா என்ன விட்டுருங்க. நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா விட மாட்டேங்கிறாரு. இப்ப அவங்க அப்பா கூட சேர்ந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் இவள போட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க. "என்ன எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் என்ன விட்டுருங்களேன்" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. அவங்க அப்பா விடுற மாரியே இல்ல. இப்ப ஹீரோயின புடிச்சு இழுத்துட்டு போகலான்னு பாக்க, "அப்பா நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். இப்பவாது என்ன விட்டுருங்க. என் வயித்துல 3 குழந்தைங்க இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிட்டு பாட்டில் எடுத்து இவளோட மண்டையில அடிச்சிடுறாரு. "யாரோட குழந்தைடி இது? நீ வேலை பார்க்குற இடத்துல இருக்கவங்களோடதா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின தர தரன்னு அவ வேலை பார்க்குற இடத்துக்கு தான் இழுத்துட்டு போறாங்க. இப்ப அங்க கூட்டிட்டு போயி, "இது யாரோட குழந்தை? உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி அங்க உள்ளவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க.
இருக்க. என்னோடது இல்லப்பா அப்படின்னு அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவ என்ன சொல்றானா, அப்பா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. என்னையும் என்னோட குழந்தையும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு நீ சொல்ல மாட்டல்ல. எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பெல்ட் எடுத்து அடிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை ஜியாங்கோடது அப்படின்னு சொல்ல, என்னது ஜியாங்கோடதா? ஏண்டி அவ்வளவு பெரிய ஆளோட குழந்தைன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கலாய்ச்சிட்டு இருக்க. அங்க வேலை பாக்குற எல்லாருமே இத நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அவரோட குழந்தைன்னு சொல்றல, சரி அவருக்கு கால் பண்ணு. ஒருவேளை அவர் கால் அட்டெண்ட் பண்ணி பேசி உனக்கு காப்பாத்த வந்துட்டாருன்னா உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா நீங்க தான் நம்மளோட குழந்தையை காப்பாத்தணும் அப்படின்னு வச்சுட்டு இவ ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ அந்த காலை எடுக்கிறான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. டேய் அந்த பொண்ணோட குரல் சரியில்லடா, ஏதோ பிரச்சனை போல, போய் என்னன்னு பாரு அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் இவனை பாத்தீங்கன்னா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா, டேய் அந்த பொண்ணு வந்து உன்கிட்ட கார்டு குடுக்க சொல்லி என்கிட்ட குடுத்தாடா. நீ தான் அந்த பொண்ணுக்கு கார்டு குடுத்தியாமே. அந்த கார்டுல இருந்து 3000 மட்டும் பணத்தை எடுத்துட்டு பேலன்ஸ குடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோயின் நல்ல பொண்ணு அப்படின்றதையே ஹீரோ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ இருக்க லொகேஷனை கண்டுபிடிங்க, அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயினோட அப்பாவ பாத்தீங்கன்னா, என்ன அந்த ஆளு போன கட் பண்ணிட்டான்னா, "என்கிட்ட நீ பொய் சொல்றியா? வாயிலேருந்து வர்றது எல்லாம் பொய் தான்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின போட்டு அடிச்சுட்டு, இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, "நீ நீ உயிரோட இருக்கிறதுக்கு சாகுறதே மேல்" அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்பு எடுத்துட்டு அடிக்கிற மாரி வர, அந்த இடத்துக்கு ஹீரோவும், ஹீரோவோட குடும்பமும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின காப்பாத்த, உண்மையாவே இவரு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னவாக்க, இவ மயக்கம் போட்டு விழ, ஹீரோ அவள தூக்கிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் சரியான தண்டனை குடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவங்க 2 பேரையும் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வர, "டேய் இந்த பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குடா. சீக்கிரம் டாக்டர கூப்பிடு. வா போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப ஹீரோயின டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நார்மல் பிரெக்னன்சிய விட 3 குழந்தைங்க அப்படின்றப்ப ரொம்ப ரிஸ்க் தான். அது மட்டும் இல்லாம நியூட்ரிஷன் பேலன்ஸ், பிளட் குறையிறது இது மாரி நெறைய பிரச்சனை வரும். சோ கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். சோ நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டா தான் அம்மாக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப அவங்க 3 பேரும் ஹீரோயின குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க. இவன் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறான். இவ கண்ண முழிச்சு பார்த்து இவங்க 3 பேரையும் பார்த்து பயந்துட்டு இருக்க. அவள பயமுறுத்தாம 3 பேரும் தள்ளி உட்காருங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா எங்கள பார்த்து பயப்படாதம்மா அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவ பார்த்து என்ன சொல்றானா, "என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏம்மா உன்னோட வயசு என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "19 வயசு" அப்படின்னு இவ சொல்ல, இவங்க 3 பேரும் ஹீரோவ ஒண்ணா பாக்குறாங்க. "ஏன்டா எரும மாடே! இப்படி ஒரு காரியத்த பண்ணி வச்சுட்ட. ஆளே மண்டைய பாரு" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. "நான் என் குழந்தையோட அம்மா கூட கொஞ்சம் தனியா பேசணும். 3 பேரும் ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா?" அப்படின்னு சொல்ல, "நான் போமாட்டேன். நீ போடா" அப்படின்னு கொள்ளு தாத்தா சொல்ல, "நான் போமாட்டேன். நீ போடா" அப்படின்னு அவரு ஹீரோவோட அப்பாவ சொல்லிட்டு இருக்க. 3 பேரும் அந்த இடத்த விட்டு போற மாரி இல்ல. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "வந்து தொலைங்க 3 பேரும் வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லி 3 பேரும் வெளிய வந்துர, இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடலான்னு பாத்தியா? அது கண்டிப்பா நடக்காது. நீ இங்க தான் இருக்கணும். இந்த குழந்தைய நீ பெத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த குழந்தைய நான் பெத்து தரணுமா? ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் காலேஜுக்கு போக நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்ல, தாராளமா போ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுற எல்லாத்தையும் தாத்தாவும் அப்பாவும் வெளிய நின்னு ஓட்டி கேட்டுட்டு, என்னடா பேசுற ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ வாய மூடிட்டு இருந்தா நல்லா கேட்கும் என் கிழவா அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஓட்டி கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் என்ன சொல்றானா, குழந்தைங்க பொறந்ததுக்கு அப்புறம் வீக்லி ஒன் டைம் அது அவங்கள பார்க்க அனுமதிப்பீங்களா? ப்ளீஸ்ங்க நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவள முறைச்சு பார்க்குறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன் டைம் ஆவது அலோ பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க 3 பேரும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து, "டேய் இங்க வாடா. முதல்ல இந்த இடத்த விட்டு வெளிய போடா" அப்படின்னு சொல்லி ஹீரோவ அந்த இடத்த விட்டு தொரத்தி விட்டுட்டு, தாத்தா என்ன சொல்றாருன்னா, "அவனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுமா. இப்படிதான் பைத்தியம் மாரி பேசிட்டு இருப்பான். அவன பத்தி நீ கவலைப்படாத. குழந்தைங்க பொறக்குற வரைக்கும் நீ காலேஜ்லாம் போ வேணாம்டா. ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரும்மா நீ எங்கேயும் போக்கூடாது. இனிமே நீ இந்த குடும்பத்துல ஒரு ஆளு. இந்த குடும்பத்தோட பொக்கிஷமே நீ தான் தெரியுமா? எங்களோட குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா பொண்ணுங்களே இருந்ததில்ல. நீ தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு. கண்டிப்பா உன்ன நாங்க விட மாட்டோம். இனிமே நீ இந்த குடும்பத்தோட பொண்ணு" அப்படின்னு சொல்லி தாத்தா பாத்தீங்கன்னா, குடும்பத்தோட பொக்கிஷ வளையல எடுத்து குடுக்க, ஹீரோயின் அத போட்டுக்கிறா. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "ஷீஷி இனிமே நம்ம கூட தான் இருக்க போறா. அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும். வாங்க எல்லாரும் ஷாப்பிங் போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு ஷாப்பிங் தான் போறாங்க.
இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா வந்த லேப்டாப், ஃபோனு எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "தாத்தா என்கிட்ட ஃபோன் இருக்கு. இத பாருங்களேன்" அப்படின்னு சொல்லி காட்ட, அந்த ஃபோனு பல அடி வாங்கியிருக்கு. இப்ப அந்த ஃபோன வாங்கி குப்பை தொட்டியில போட்டு, "காட்டுங்க, காட்டுங்க. அத பேக் பண்ணுங்க, இத பேக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோயினுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்காக போறாங்க. இப்ப இவ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு வந்துட்டு இருக்க. ஒரு ஆளுக்கு பிடிக்குது, மத்த 2 பேருக்கும் பிடிக்கல. இன்னொருத்தருக்கு பிடிக்குது, இது மத்தவங்களுக்கு பிடிக்கல. இப்படியே மாறி, மாறி போயிட்டு இருக்க. ஐயோ! இவனுங்க தொல்ல தாங்கலையே அப்படின்ற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இவளும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வந்து காட்ட, பார்த்தா அது 3 பேரோட டேஸ்ட்டுக்குமே வித்தியாசமா தான் இருக்கு. ஒருத்தருக்கு பிடிக்குது, மத்தவங்களுக்கு பிடிக்கல. அந்த மாரி தான் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா எப்படியோ ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம், பில் குடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்க. பில்லு பார்த்தா எங்கேயோ போயிட்டு இருக்கு. அந்த பில்ல பார்த்து இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பேக் எடுக்கிறதுக்காக தான் போறாங்க. இப்ப இவ ஹேண்ட் பேக்க பார்த்துட்டு, "ஏம்மா என்ன இத்தன 0 இருக்கு? 1, 10, 100, 1000ன்னு இவ எண்ணிட்டு இருக்க. அது லட்சத்த தாண்டி போயிட்டு இருக்கு. எப்பா இவ்ளோ காஸ்ட்லியா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இவ இப்படி பார்க்கிறத ஹீரோ பார்த்த உடனே, "இந்த பேக் உனக்கு பிடிச்சிருக்கா? இத பேக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, "ஐய்யய்யோ! வேணாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "இந்த பேக் தான் இப்பலாம் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இத நீயே வச்சுக்க" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. இவரோட குடும்பம் நம்மகிட்ட இவ்ளோ நல்ல விதமா நடந்துக்கிறாங்களே! இதெல்லாம் எப்படிதான் நான் திருப்பி செய்ய போறேன்னா தெரியலையே கடவுளே! அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ ஒரே இடத்த பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு இன்னர் வேர் தான் இருக்கு. இப்ப அவ இப்படி பார்த்துட்டு இருக்க. "இது உன்னோட சைஸ் இல்லையே" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "இல்லங்க நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி, இவ வெட்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அந்த வீட்ல வேலை பார்க்குற லேடிய பார்த்தீங்களா, ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. "இதுவரைக்கும் இந்த வீட்டுக்கு பொண்ணுங்களே வந்ததில்ல தெரியுமாம்மா? நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளு. உன்ன நான் எப்படி பார்த்துக்க போறேன் பாரு. உனக்காக தான் ஸ்பெஷலா இது எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அது எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன யோசிக்கிறான்னா, இவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவ சாப்பிட்ட பிளேட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட, இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா பிளேட் எல்லாம் கிளீனா இருக்கு. "யார் இந்த பிளேட் எல்லாம் கிளீன் பண்ணது?" அப்படின்னு அந்த பக்கம் திரும்புனா, இவள பார்த்தீங்கன்னா, மாங்கு மாங்குன்னு அங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்க. இவங்க பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சுடுறாங்க. "மேடம் வீட்டு வேலை பார்க்குறாங்க. வந்து தடுத்து நிப்பாட்டுங்க" அப்படின்னு மெசேஜ் அனுப்ப, இந்த இந்த பக்கம் கொள்ளு தாத்தா ஜிம்ல இருக்க. இத பார்த்த உடனே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப, இந்த பக்கம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்க. அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்ப, ஒவ்வொருத்தரும் அவங்க பார்த்துட்டு இருந்த வேலைய விட்டுட்டு, நேரா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்க. "ஐயோ! மேடம் இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ப்ளீஸ் நிப்பாட்டுங்க" அப்படின்னு சொல்லி வேலைக்கார லேடி தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "செடிக்கு தானே தண்ணி ஊத்துறேன். இத ஏன் தடுத்து நிப்பாட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஐயோ! இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி அவங்க ஓச வாங்குனா, ஓஸ்ல இருந்து தண்ணி வர மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா பக்கத்துல நிக்கிற வேலைக்கார பொண்ணு ஓச மிதிச்சிட்டு இருக்கா. இப்ப அத பார்த்த உடனே, "ஐயய்யோ! ஓச மிதிச்சிட்டு இருக்கோமா?" அப்படின்னு இவ ஓச விட்டு தள்ளி வந்தா, அந்த தண்ணி இவங்க மூஞ்சிலே பட்டுருது. இப்ப அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்துடுறாங்க. இப்ப அந்த வேலைக்கார லேடி இப்படி நனைஞ்சிட்டு இருக்கத பார்த்த உடனே, ஹீரோயின் வேகமா வரலான்னு பார்க்க, அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போக, கரெக்ட்டா ஹீரோ வந்து புடிச்சிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் அவள ரூம்க்கு கூட்டிட்டு போ. சளி பிடிச்சிற போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின தூக்கிட்டு அங்க இருந்து போக, "என்னங்க என் கால் நல்லா தான் இருக்கு. இறக்கி விடுங்க" அப்படின்னு சொல்ல, "தர ரொம்ப வழுக்குது. அமைதியா இரு" அப்படின்னு சொல்லி ஹீரோ தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி, "ஏண்டி அந்த பணக்காரன் கூட ஒண்ணு சேர்ந்துட்டு என்ன ஆள வச்சு அடிக்கிறியா? நீ எல்லாம் எந்த மாரி பொண்ணு? சத்தியமா நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்ட" அப்படின்னு அவங்க அப்பா திட்டிட்டு இருக்க. "அப்பா நான் எதுவும் அடிக்க சொல்லல" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "ஒழுங்கா அவர்கிட்ட சொல்லி 10 மில்லியனுக்கு என் பேர்ல புதுசா ஒரு வீடு வாங்கி தர சொல்லு" அப்படின்னு சொல்ல, "வீடா? அதெல்லாம் என்னால முடியாது" அப்படின்னு இவ சொல்ல, "ஏன் முடியாது? அவர் இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர். அவங்களுக்கு 10 மில்லியன்லாம் ஒரு காசே இல்ல. ஒழுங்கா சொல்லு. அது மட்டும் இல்லாம முதல்ல 50,000 காசு அனுப்பு. நான் மெடிக்கல் செலவு பார்க்கணும். நீ மட்டும் காசு அனுப்பலன்னு வச்சுக்கயேன், போலீஸ்ல நான் உன்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா ஃபோன வைக்க, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அவ பேசிட்டு வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். "இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல. சும்மா உன்ன பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு ஹீரோ தொடலான்னு வர, "என்னங்க நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். என் கிட்ட வராதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ரெஸ்ட் எடு. நான் வேற எதுவும் பண்றதுக்காக வரல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட கார்ட குடுக்குறான். "இத உன்னோட செலவுக்கு வச்சுக்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, அவ அந்த கார்ட வேணான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட அந்த இடத்துல வச்சுட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவங்க நமக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காச எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட மேனேஜர்ட்ட போய் பேசிட்டு இருக்கா. "சார் நான் மறுபடியும் வேலைக்கு வரலான்னு இருக்கேன். ப்ளீஸ் என்ன வேலைக்கு எடுத்துக்கங்க" அப்படின்னு சொல்ல, "உனக்கு ஓகேவாம்மா வேலை பாக்க?" அப்படின்னு அவரு கேட்க, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின்
ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஃபேக்டரில வந்து வேலை பாத்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு? அந்த பெரிய பணக்காரர் கூட போனா, அதுக்குள்ள தொரத்தி விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் வேலை பாத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, இனிமே நீ இந்த லைன்ல வேலை பாக்க கூடாது. அசெம்பிளில போய் வேலை பாரு. அந்த வேலை தான் உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் போய் அசெம்பிளில பாக்குறா. பார்த்தா அவளுக்கு அசெம்பிளி லைன் புதுசு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட ஆபீஸ்ல இருக்க. அவன் முன்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, ஹீரோவ கரெக்ட் பண்ற மாரியே பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்க அவளோட போனு நாட் ரீச்சபிள்னு வருது. இத பார்த்த உடனே இவ எங்க போயிட்டா? ஒண்ணும் புரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஆளு வந்து என்ன சொல்றான்னா, சார் மேடம் நீங்க குடுத்த கார்ட யூஸ் பண்ணவே இல்ல. அது டேபிள்ல தான் இருக்கு. மேடம காலையில இருந்து காணோம் அப்படின்னு சொல்ல, அவ கண்டிப்பா வேலைக்கு தான் போயிருக்கணும். சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோ நேரா ஹீரோயின் வேலை பார்க்குற ஃபேக்டரிக்கு தான் வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி வந்துட்டு இருக்க, அந்த பக்கம் ஹீரோயின போட்டு எல்லாரும் புல்லி பண்றாங்க. அசெம்பிளி லைன் அவளுக்கு சரியா வேலை பார்க்க தெரியாதனால, கையில அங்கங்க குத்திட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஏதோ அவன் வீடியோ எடுக்குறான். நீ ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு மேனேஜர் கிட்ட போட்டு விட்டுறவா? இப்படி வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் புல்லி பண்ணிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த லைனுக்கு நான் இப்ப தானே புதுசா வந்திருக்கேன். போக போக தான் கத்துக்க முடியும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா ஹீரோயினா அரைஞ்சிடுறா. என்னடி நீ ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு இவ்வளோ அரைஞ்சிட்டு இருக்க. இப்ப அந்த ஆள பாத்தீங்கன்னா, நீ பிரெக்னண்டா இருக்கல்ல? எப்படி பிரெக்னன்ட் ஆன? நான் உன்ன இது வரைக்கும் தொட்டதே இல்ல. எனக்கு அப்பையிலேருந்தே உன் மேல ஒரு கண்ணு. இவள புடிங்க அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் இவள புடிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த ஆள பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவனுக்கு ஒரு உதைய போட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட கோட்ட கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு சொந்தமான பொண்ணு மேலே கைய வைப்ப. இவங்க எல்லாரையும் புடிங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரையும் புடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க பாரு நீ தைரியமா இவங்கள திரும்ப அடி. அவங்க உன்னை எந்த அளவுக்கு கேவலமா புலி பண்ணியிருக்காங்க. அத மனசுல வச்சுட்டு அடி. நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பொண்ண கண்ணத்துல கண்ணா பின்னான்னு அரைஞ்சிடுறா. இப்ப அவங்கள அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட டிரைவர் பாத்தீங்கன்னா, இவங்கள பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட என்ன சொல்றேன்னா, உண்மையாவே உங்களோட டிரைவர் இன்னைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பார்க்க ஹேண்ட்ஸமாவும் இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு பொறாம வந்துருது. சரி காருக்குள்ள ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கார்ல ஏறலான்னு போக டிரைவர் தான் வரான். டிரைவர் கிட்ட என்ன சொல்றானா, நீ இன்னைக்கு காரை எடுக்க வேண்டாம் நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா சார் பாடி கார்டு யாருமே இல்ல, தனியாவா போறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா நீ தனியாவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கார் எடுக்க, நீங்க எதுக்காக கார் எடுக்கிறீங்க அப்படின்னு இவ கேக்குறா. அதுவா அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனாலதான் நான் கார் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா இவளோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, பிரெக்னண்டா இருக்க போனா இப்படிதான் பண்ணுவீங்களா? இப்படி எல்லாம் காயப்பட்டுட்டு இருந்தா அவளோட உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்த மெடிசனை மறக்காம 3 நாளைக்கு அப்ளை பண்ணுங்க. அப்பதான் இந்த தழும்பெல்லாம் மறையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நான் அப்ளை பண்ணிடுறேன். ஆனா நாளையில இருந்து நீங்க தான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி தரேன். அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி மார்க் உடம்புல வராம இருக்கிறதுக்கும் ஆயில்மெண்ட் தரேன். அதையும் மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தலைமையே குறுன்னு பாத்துட்டு இருக்க. சார் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க, புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் அவனோட ஸ்டடி ரூம்ல உட்காந்துட்டு இருக்க. அவனோட நினைப்பு ஃபுல்லா ஹீரோயின் மேலதான் இருக்கு. இப்ப அவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வீட்டோட வேலைக்கார லேடி வந்து, சார் டாக்டர் உங்ககிட்ட இந்த மருந்தை கொடுத்துட்டு போக சொன்னாங்க. இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு இதுல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு வைக்கப்பட்டுட்டு போக ஹீரோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மருந்து எடுத்துட்டு நேரா ஹீரோயினோட ரூமுக்குள்ள போயிட்டு, உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொல்ல, எதுக்காக அப்படின்னு இவ கேக்குறா. அடிபட்டிருக்குல அதுக்கு மருந்து போடணும் அப்படின்னு சொல்ல, இவ்வளோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றா. இப்ப பார்த்தா அவளோட உடம்புல அங்கங்க தழும்பாயிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணது? உன்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க ஆனா அதெல்லாம் பழைய விஷயம், இதெல்லாம் ஆறி போச்சு, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க. இவனோட கொள்ளு தாத்தா தாத்தா அப்பா 3 பேரும் வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏண்டா உன் பையன் திருந்தவே மாட்டானா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் பாரு, நம்ம குடும்பத்துல தப்பி பிறந்திருக்கான் அப்படின்னு இவங்க 3 பேரும் ஒட்டு கேட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை பாத்தீங்கன்னா, ஐயோ வலிக்குதுங்க பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 3 பேரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவோட அப்பாவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பர்த் மார்க் வராம இருக்கா, ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணலான்னு போக 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆகிது. என்னங்க நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் நானே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி மறக்காம அப்ளை பண்ணிட்டு தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்க. இவங்க 3 பேரும் என்ன சவுண்டையே காணும் அப்படின்னு சொல்லி
அப்படியே அதே போஸ்ல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, டேய் பார்ட்டிக்கு வரும்போது பார்ட்டில வச்சு உன் பையனை அடிக்கணும்டா, அப்பதான் அவன்லாம் திருந்துவான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோயின் ஓடி வந்து என்ன சொல்றனா, என்னங்க தாத்தா பார்ட்டி ஏதோ அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பார்ட்டிலாம் எனக்கு செட் ஆகாதுங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பார்ட்டியே உன்னை இன்ட்ரோ கொடுக்கதான், நீ வரலன்னா எப்படி, கண்டிப்பா நீ வந்தாகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இப்பவே என்ன சொல்றனா, என்னங்கெல்லாம் கூப்பிடாத, என்னோட பேரு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, என்னங்க இந்த பார்ட்டி தேவையே இல்லாத ஒண்ணு, என்ன எதுக்காக இன்ட்ரோ கொடுக்கணும், நம்ம 2 பேரும் இப்ப ஒண்ணா இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த குழந்தை தான். இந்த குழந்தை பிறந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிடும், அப்புறம் எதுக்காக என்னை பத்தி இன்ட்ரோ கொடுக்குறீங்க, இதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்ல. ஸோ குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எதை பத்தியும் பேசாத, ஃபர்ஸ்ட் போய் ரெடி ஆகு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் போய் பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. இந்த பக்கம் கட் பண்ணா பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இப்ப தாத்தா வந்து என்ன சொல்றாருன்னா, உங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டதுக்கு காரணம் என்னோட பேர குழந்தைய பத்தி சொல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க எல்லாரும் உங்களோட பேரனுக்கு ஃபியான்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமா ஆமா, அந்த பொண்ணு ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறா, சாதாரண ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா அந்த பொண்ணு பணத்துக்காக தான் உங்ககிட்ட இருக்கணும், பார்த்து உங்களோட பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு இவங்க எல்லாரும் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அதே பார்ட்டில தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, ஏண்டா அந்த பொண்ணு மேல நீ கொஞ்சம் சின்சியரா இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாண்டா, இப்ப எதுக்காக அதை பத்திலாம் பேசுற, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பார்ட்டில வந்தவங்கள பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஏதோ கிராமத்தை சேர்ந்த பொண்ணுன்னு கேள்விப்பட்டோம், அவளை எதுக்காக உங்க குடும்பத்தோட மருமகளா சூஸ் பண்ணீங்க, பார்க்க கூட கேவலமா இருப்பாளாமே அப்படின்னு ஹீரோனை பத்தி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா செம கியூட்டா ரெடி ஆகி வந்துட்டு இருக்க. அவளை பார்த்து அங்க உள்ள எல்லாரும் வாய பழக்கிறாங்க. இந்த பொண்ணா கிராமத்துல இருந்து வந்தவ பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவ பக்கத்துல வந்து நின்னுட்டு எதுக்காகவும் பயப்படாத, நான் தான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோனோட அழக பார்த்து அங்க உள்ள எல்லாரும் இவளை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. இப்ப அந்த பார்ட்டில ஒருத்தர் ஹீரோயினை பாக்குறாரு. இந்த பொண்ணோட பேரு ஷீஷின் தானே சொன்னாங்க, இவ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண பொண்ணு மாதிரியே இருக்கே அப்படின்னு இவர் யாருக்கோ கால் பண்ணி, லாஸ்ட் இயர் நம்ம காலேஜ்ல சேர்றதுக்கு ஒரு பொண்ணு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட வராம போயிட்டாலே, அவளோட டீட்டெயில் எல்லாம் அனுப்பு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணோட பேரு ஷீஷி, டீட்டெயில் சென்ட் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்ல இவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் கேக் சாப்பிட்டுட்டு இருக்க. பிரெக்னன்சி டைம்ல உனக்கு ரொம்ப பசிக்குள்ள பார்த்து பொறுமையா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோட வாயில லைட்டா கேக் ஒட்டிட்டு இருக்கு. இப்ப அதை தொடக்கலான்னு போக ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நடந்ததுதான் ஞாபகம் வருது. இப்ப அவன் பாத்தீங்கன்னா டக்குன்னு கையை எடுத்துட்டு கேர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த இடத்துக்கு அந்த ஆபீஸ்ல பார்த்த பொண்ணுதான் வரா. இப்ப அவளை பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, என்ன இவரு இந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பாத்தீங்கன்னா, நீ தானே ஷீஷி, காலேஜ் கூட முடிக்கலான்னு கேள்விப்பட்டேன், நீ இவரோட ஸ்டேட்டஸ்க்கு தகுதியான பொண்ணே கிடையாது, உன்னை எப்படிதான் சூஸ் பண்ணாங்களோ தெரியலையே அப்படின்னு இவளுங்க சிரிச்சுட்டே கலாய்ச்சிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றதை நீ தப்பா எடுத்துக்காத, அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனும் ஓகேன்னு சொல்றான். இப்ப இந்த பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா ஹீரோனை பத்தி மறுபடியும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்னோட ஃபியான்சி கிட்ட பார்த்து பேசுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவ சாதாரண பொண்ணு கிடையாது, உங்க எல்லாரையும் விட அவகிட்ட நாலேஜ் அதிகமா இருக்கு, படிப்பும் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த பிரின்சிபல் தான் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு லாஸ்ட் டைம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கா, என்னோட யூனிவர்சிட்டி பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியல, உங்களோட பணத்தால நினைச்சா கூட வாங்க முடியாது, படிப்புக்கு மட்டும்தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், அதுல இந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட், இங்க பாருமா நீ எப்ப வேணாலும் வந்து என்னோட காலேஜ்ல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ என்னோட ஃபியான்சிய யாராவது புள்ளி பண்றதோ இல்ல அவளை பத்தின தப்பான ரூமர்ஸை பரப்புறதோ வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல அந்த பார்ட்டியில உள்ள எல்லாரும் புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்க. அவளோட முடி ஜிப்ல மாட்டிக்குது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை தேடிதான் போயிட்டு இருக்கா. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ இந்த பக்கம் குளிச்சிட்டு இருக்கான். இப்ப அவ உள்ள வந்து என்னோட ட்ரெஸ் கொஞ்சம் மாட்டிக்குச்சு, அதை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு டவலோட வந்து நிக்க. அவனை பார்த்த உடனே இவன் இந்த பக்கம் திரும்பிட்டு, நான் அந்த பக்கம் வெயிட் பண்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, அதெல்லாம் எங்கேயும் போவேனா இங்கே இரு அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, எனக்கு தான் அட்மிஷன் கிடைச்சிருச்சுல, நான் காலேஜ் போலாமா அப்படின்னு சொல்ல, பிரெக்னன்சி நார்மல் டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா தாராளமா போ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான்.
இப்ப அவளோட ட்ரெஸ் சரி பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போக இவன் பிடிக்கலான்னு போறான். பார்த்தா ரெண்டு பேருமே பாத்டப்குள்ள விழுந்துற ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண் சிமிட்டாம பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ மந்திரிச்சு விட்ட மாதிரி அதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இந்த பார்ட்டில நடந்த போட்டோவை நியூஸ் பேப்பர்ல பார்க்க இவ சந்தோஷமா பணக்கார வாழ்க்கை வாழ்றா பாரு, ஆனா எனக்கு காசே தர மாட்டேங்கிறா, அவளுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோயின் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. ஏண்டி நீ மட்டும் நிம்மதியா வாழ்ற, ஒழுங்கா எனக்கு காசு கொடு, உன்னை 19 வருஷம் நான் வளர்த்து விட்டுருக்கேன், அதுக்காகவாது காசை குடுறி அப்படின்னு சொல்ல, அப்பா என்கிட்ட காசு இல்ல, தேவையில்லாம எனக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை வச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா காலேஜ் போக ரெடியாக ஹீரோ தான் அவளை வழி அனுப்பி வச்சிட்டு இருக்கான். இப்போ அவன் கார்ல ஏற சொல்ல, என்னங்க நான் பஸ்லயே போய்க்குவேன், கார்ல எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ ஒரு ஆளா இருந்தா நான் அனுப்பிச்சிருப்பேன், 4 பேராச்சே, தனியாலாம் விட முடியாது, கார்ல போ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கார்ல ஏறி போயிட்டு இருக்க. ஹீரோ பாடி கார்டு கிட்ட என்ன சொல்றானா, இவங்க அப்பா உங்க கிட்டே வரக்கூடாது, அவன் காலேஜ்க்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ ஹீரோயினை காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவள பாத்தீங்கன்னா காலேஜை பார்த்து வாயை பொழந்துட்டு இருக்கா. வாவ் இந்த காலேஜ் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு இவ பார்த்துட்டு இப்ப காரை விட்டு இறங்கலான்னு போக ஹீரோ டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். இவன் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பார்த்துட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி கிஸ் பண்ற மாதிரி கிட்ட உட்காந்துட்டு இருக்கதை பார்க்க வீட்டோட வேலைக்காரி முன்னாடி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சாப்பாடு பாக்ஸா மறந்துட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காலேஜுக்குள்ள தான் போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி பணம் வேணும்னு கேட்க இவ போனை கட் பண்ணி விட்டுறா, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் காலேஜ் போகலான்னு பார்க்க இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா வந்து இவங்க எல்லாரையும் நீ உன் கூட கூட்டிட்டு போகணுமா, சேஃப்டி சாப்பாடெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் தள்ளி போடா, நான் செஃபையை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருமா, இவரை எப்பவும் கூட வச்சுக்க, ஃப்ரெஷ்ஷா சமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ தாத்தா இவ்வளோ பேர் என் கூட வேணாம், நான் தனியாவே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அந்த பேக் ரொம்ப வெயிட்டா இருக்குமா, அதை உன்னால கண்டிப்பா தூக்க முடியாது, இவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து என்ன சொல்றானா, நான் அவளை கூட்டிட்டு போறேன், நீங்க யாரும் அவ கூட வர வேண்டாம், அவளை கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளோட பேக்கை தூக்கிக்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் கார்ல ஏறுறத தூரமா நின்று அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவோட ஆளும் பாத்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட வீட்டை ரொம்ப நாளா நோட்டம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் ஹீரோயின் உங்க கண்ணில் மாட்டியிருக்கா. இப்போ இருந்தால பார்த்தீங்கன்னா அவள் எவ்வளோ லக்ஸரியான காரில் ஏறுறா பாருங்களே, எனக்கு அந்த காரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு இந்த அப்பாவுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு போய் காலேஜில் ட்ராப் பண்ண அவள் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுறா. இப்போ ஹீரோயின் அவளை பற்றின செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்க. அந்த பார்ட்டியில் பார்த்த ரெண்டு பொண்ணுங்க அந்த கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. சே இவன் நம்ம கிளாஸாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றா பாரு, அவ்வளோ பெரிய பணக்காரரை வளைச்சு போட்டுட்டு அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க. இப்போ பிரேக் டைம் ஆகுது. இப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. ஒரு பையனை பார்த்தீங்கன்னா நம்ம வீல் சேர்ல ஆட் பண்ணிக்கலாமா, உன்னோட ஃபோன் நம்பர் கூட அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஊருப்பட்ட ரூல்ஸ் போட்டு தான் இவ்வளோ காலேஜுக்கே அனுப்பி வச்சிருப்பான். நீ பசங்க கூட பேசக்கூடாது, முக்கியமாக உன்னோட ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவன் ரூல்ஸ் போட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லைங்க இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ இந்த கூட படிக்கிற பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா உன்னோட அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் வந்து அவளோட அம்மா அப்பாவா, அவளுக்கு பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஹீரோனை பற்றி புலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ கிராமத்தை சேர்ந்த பொண்ணுன்னு கேள்விப்பட்டோம், உன்னோட அப்பா கிராமத்துல நிறைய சரக்கு வாங்கி அடிப்பாரமே, உன்னோட அப்பா சரியான குடிகாரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம என் பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ லஞ்ச் பிரேக் ஆகுது. ஹீரோயின் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அவளை பத்தி அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பாத்தியா கிராமத்துல இருந்து வந்து பெரிய பணக்கார லக்ஸரியான கார்ல எல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு இவளை பத்தி பேசிட்டு இவ கூட உட்கார்ந்து சாப்பிடவே வேகமா இருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு எல்லாரும் எந்திரிச்சு போக ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க, இதுக்காக இந்த இடத்த விட்டு போறீங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, உன் கூட சேர்ந்து சாப்பிட்றதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை, உன்னோட பேக்ரவுண்டும் சரியில்லை, நீ வந்திருக்க இடமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு கராத்தே ட்ரெஸ் போட்ட பொண்ணு வர்றா. அந்த பொண்ணு சீனியர். அவ வந்து என்ன சொல்றானா, ஜூனியரை இப்படிதான் கிண்டல் பண்ணுவீங்களா, தேவையில்லாம பேசாதீங்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காப்பாற்றி விட்டுட்டு என்னோட பேரு ஷாய், நான் உங்க கூட உட்காந்துக்கவா அப்படின்னு சொல்ல தாராளமா உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத அந்த ரெண்டு பொண்ணுங்க பார்த்த உடனே பாத்தியா இவளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இவளோட மான மரியாதையை நம்ம கெடுத்தே ஆகணும். அப்பதான் இவ இந்த காலேஜ் பக்கமே வரமாட்டா அப்படின்னு இவளுங்க 2 பேரும் ஹீரோயின் மேல காண்டாயிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த உடனே அவளோட சீனியர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க. இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோ தான் உள்ள வரான். ஹீரோ உள்ள வர்றத கூட இவ கவனிக்காம ஃபோன்ல சேட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ மறுபடியும் வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு இருக்க. அட என்னடா இவ நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ வந்து பக்கத்துல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன், பசங்க கிடையாது, அவ பொண்ணுதான் அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே தாராளமா பேசலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றேன்னா, என்னங்க நான் காலேஜுக்கு தனியாவே போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாடி கார்டு, நியூட்ரிஷன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் நல்லபடியா சாப்பிட்டுட்டு என்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்ற? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க காலேஜில் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல, யாராவது உன்னை புள்ளி பண்ணாங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். ப்ளீஸுங்க அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக இவளோட ஃபோனுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறா. அந்த மெசேஜை பார்த்த உடனே ஹீரோக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. யார் இந்த மெசேஜ் அனுப்புனதா இருக்கும் அப்படின்னு ஹீரோ பார்க்கலாம் அப்படின்னு இப்போ அந்த ஃபோனை எடுக்க போக இவ வந்து ஃபோனை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அவங்க அப்பாவும் தம்பியும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு அந்த வீடை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ பணக்கார வீடு பாருங்க, அதுவும் அந்த கார் மேலே ஒரு கண்ணாவே இருக்குது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. டே அவ டெய்லி ஒரு காரில் போகிறாடா, கண்டிப்பாக அவகிட்ட நிறைய பணம் இருக்குது, நம்ம அந்த பணத்தை வாங்கி ஆகணும் அப்படின்னு இவங்க ரொம்ப நல்லா பிளான் போட்டுட்டு இருக்க. இப்போ நெட்டுக்கு ஹீரோயின் கூட படிக்கிற பொண்ணு தான் வரா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நீங்க தான் ஷீஷியோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க இவரும் ஆமான்னு சொல்றாரு. இப்போ இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். டேய் என்னடா ஆச்சு, மூஞ்சி இப்படி வாடி போயிருக்கு, என்ன உன் பொண்டாட்டி உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறாள காலேஜ் போனதுலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா வச்சுக்கடா உன்னோட பொண்டாட்டியை, காலேஜில் ரொம்ப ஹேண்ட்ஸமான பசங்களாக இருப்பாங்க, உன் பொண்டாட்டியோட மனசை திருடிட போகிறாங்க அப்படின்னு சொல்ல, கம்முன்னு இருறா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. மூஞ்சில் போறாம தாண்டவம் ஆடுது, எருமை நம்மக்கிட்டே மறைச்சிட்டு போகுது பாரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு கோவமாக வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட சீனியர் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல வர எல்லாரும் இவளை பத்தி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா நீ உன் பாசு கூட ஒன்னா ஸ்டே பண்ணன்னு சொல்றாங்க, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாமல் இப்படி ரூமரை கிளப்பாதீங்க, ஜூனியர் கிட்ட இப்படி தான் நடந்துக்குவீங்களா அப்படின்னு இந்த பொண்ணு வம்புக்கு வர. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இதை ஒன்றும் நாங்கள் சொல்லலை, இந்த பொண்ணோட அப்பா தான் அங்கே ஊரறிய சொல்லிட்டு இருக்காரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி போறா. அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பாவும் தம்பியும் ஒன்றா உட்காந்துட்டு இவன் மேலே பழிய போட்டுட்டு இருக்க. இதை பார்த்த உடனே இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்போ அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா நீ மட்டும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, எனக்கு சாப்பாட்டு கூட காசு தர மாட்டேங்கிற, நீ யார் கூட வேணாலும் ஒன்றா இருந்துட்டு போ, அதை நான் மன்னிச்சிடுறேன், வீட்டுக்கு வந்துருமா, நானும் உன்னோட தம்பியும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், உன்னை விட்டா எங்களுக்கு இன்னும் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்கப்பா நாடகம் ஆடிட்டு இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் ஹீரோயினை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு வயசானவன் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு வீட்டுக்கே போகாமல் இருக்கா பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு ப்ளீஸ்மா என் கூட வீட்டுக்கு வந்துருமா, நீ தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கு என்னதான் வேணும், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் பணம் வேணும், அந்த பணத்தை கொடுத்தாதான் என் வாய் அடங்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவ சொல்ல. இப்போ அவங்க அப்பா இவ கீழே தள்ளி விட்ட மாதிரி ஓவரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பிரின்சிபலை பார்க்க தான் வந்திருக்கான். இங்கே நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோ அங்கே நின்று பார்த்துட்டு இருக்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சொந்த அப்பாவையே இப்படி அடிச்சிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து அந்த பொண்ணு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பா ப்ளீஸ் போதும் நிப்பாட்டுங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்கள் சொந்த பொண்ணு மாதிரியே என்ன ட்ரீட் பண்ணுறீங்க, என்கிட்ட காசு கேட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப நடிச்சிட்டு இருக்க. இவர் பண்றதை தாங்க முடியாம அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, இந்த பொண்ணு எந்த வயசானவங்க கூட ஒன்னா இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுமா, அந்த வயசான ஆளு நான் தான் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பிரின்சிபல் பாத்தீங்கன்னா சாரோட ஃபியான்ஸே யார் யார் தப்பா பேசுனீங்க, எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போக. இப்ப ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் தான் ஷீஷியோட அப்பா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம், நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, ஸோ வரதட்சணையாக கொஞ்சம் பணம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல, தாராளமாக தந்துட்டா போச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இப்போ அவங்க ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுக்க. அவங்க ஆளுங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட மண்டையில் துணியை போட்டு 2 பேரையும் அடி வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள அடி வெளுத்து கட்டிட்டு அவங்க அப்பாவை தனியாக விட சொந்த
பிள்ளையே போட்டு அவர் அடிக்கிறாரு. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ எதுக்காகவும் பயப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் புல்லி பண்ண முடியாது. ஃப்ரீயா இரு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின அங்கருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவ கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அழுதுட்டு இருக்க. "என்னாச்சு? உனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கா? உங்க அப்பாவ அடிச்சத நினைச்சு" அப்படின்னு சொல்ல, "நீங்க அடிச்சத நினைச்சு நான் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்ல. ஏன்னா அவரு என் சொந்த அப்பாவான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட காசு கேட்கிறாரு. எனக்கு கொஞ்சம் மைண்ட் தான் அப்செட்டா இருக்கு" அப்படின்னு சொல்ல, 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா காலேஜ் போ அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் கார்லயே தூங்கிட்டு இருக்க. அவ கீழ விழற மாரி போக ஹீரோ அவனோட ஷோல்டர குடுத்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்தா, அவ தூக்கத்துல ஏதோ புலம்பிட்டு இருக்கா. "ஏய் நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இது என்னோட ரூம்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "உங்களோட ரூமா? நான் என் ரூமுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, இவ ஹீரோ அவளோட வயித்துல கைய வச்சுட்டு, "நான் உன்னையும் என்னோட குழந்தைங்களையும் நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேயே ஸ்டே பண்ணு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு அந்த இடத்துல படுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோக்கு அதுக்கு மேல வெக்கமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்டு கூட பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டு ஹீரோவ வெறுப்பேத்துற மாரியே பேசிட்டு இருக்கான். "ஏன்டா பொண்டாட்டி காலேஜ் போறானா, கிஸ் பண்ணி வழி அனுப்பி விடாம காலங்காத்தால இங்க வந்து என்னடா பொழப்பு?" அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. ஹீரோ கோவத்துல அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு அடிய போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவகிட்ட நார்மலா நடந்துக்கிறாங்க. இத பார்த்த உடனே தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோயின் அவளோட சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்க. அவளுக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்கு. "என்னாச்சு? நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா 3 குழந்தைங்க என்னோட வயித்துல இருக்காங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. "வாவ்! அதுக்குள்ள நீ பிரெக்னன்ட் ஆயிட்ட. சரி நீ எப்ப அவர மீட் பண்ண? உங்களோட லவ் ஸ்டோரிய பத்தி கொஞ்சம் சொல்லேன்" அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "நாங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்டா தான் மீட் பண்ணோம். எப்படியோ எங்க 2 பேருக்கும் நடுவுல லவ் ஆயிப்போச்சு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் அவ கேட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு இவங்க பின்னாடி வந்து நின்னுட்டுருக்க. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "நீங்க அந்த டைம் மட்டும் தான் ஒண்ணு சேர்ந்தீங்களா? அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலையா?" அப்படின்னு சொல்லிட்டுருக்க. "எனக்கு ஆக்சுவலா அதுவே சரியா ஞாபகம் இல்ல. நீங்க வேற இப்படி கேள்வி கேட்குறீங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டுருக்க. "என்ன நீ இப்படி சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. ஒருவேள அந்த வயசானவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சுன்னா, அவர கழட்டி விட்டுட்டு நல்ல ஹேண்ட்ஸமான பையனா புடிச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேட்டு சிரிச்சுட்டுருக்க. ஹீரோயின் திரும்பி பார்க்க பின்னாடி ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓட, இவளோட ஃப்ரெண்ட பார்த்து ஹீரோ சிக்னல் காமிச்சிட்டு இருக்கான். "சரியா சொன்ன போ" அப்படின்னு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடி வந்து ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "சாரிங்க நான் வேணும்னு சொல்லல. அவ கேட்டாளா, நான் நம்மளோட ஸ்டோரிய தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உனக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? ஏதோ ஃபீலிங்ஸ்லாம் இல்லன்னு சொன்ன மாரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்ல, "அப்பல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஃபீலிங்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, ஆமான்னு மண்டையாட்டிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு தூரமா நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இப்பயும் ஃபீலிங்ஸ் வரலன்னா, குழந்தைங்க பொறக்கட்டும். அதுக்கப்புறம் உன்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வேக வேகமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு ஓடி போக, இது எல்லாத்தையும் அவ கூட ஒண்ணா படிக்கிற பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ ரெஸ்ட் ரூம்ல இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, "நீ ஒரு ஆள் கூட சுத்திட்டு இருக்கியே, அந்த ஆள் சொல்றதெல்லாம் நீ நம்பிட்டா இருக்க? அவனோட குடும்பத்துல இதுவரைக்கும் பொண்ணுங்களே கிடையாது தெரியுமா? அவன் உன்ன குழந்தை பெத்து குடுக்குற மிஷினா மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கான். குழந்தைங்க பொறந்ததுக்கு அப்புறம் உன்ன கண்டிப்பா தொரத்தி விட்டுருவாங்க. அந்த குழந்தைய பார்க்க கூட அலோ பண்ண மாட்டாங்க. உனக்கு நான் ஒரு நல்ல சான்ஸ் தரேன். இந்தா இந்த 30 மில்லியன் எடுத்துட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடி போயிரு. இல்லன்னா ரொம்ப கஷ்டப்படுவ" அப்படின்னு சொல்லி அவ ஹீரோயின பிரெயின் வாஷ் பண்ண, ஹீரோயினும் ஒரு நிமிஷம் நம்ப ஆரம்பிச்சிடுறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அந்த செக் புக்க வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. வந்த வேலை சுமூகமா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இவ ரெஸ்ட் ரூம விட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். "ஷிஷ்ய நீ பாத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் அவள பார்க்கல. லாஸ்ட்டா நான் பார்க்கும்போது அவ ரொம்ப சோகமா இருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவ சோகமா இருந்தானா அதுக்கு காரணம் நீயா தான் இருக்கணும். நீ என்னென்ன வேலை பார்த்துருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பாவை ஏத்தி விட்டது, அது மட்டும் இல்லாம அவளோட மான மரியாதை கெடுற மாரி பண்ணது, எல்லாம் உன்னோட வேலை தானே? ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் இப்படி பண்ணேன்னா, ஏன் தெரியுமா? அவ உன் கூட சுத்திட்டு இருக்கா. அதனால தான் அப்படி பண்ணேன். எனக்கு உன்ன சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஆனா நீ என்ன கண்டுக்காம அவ கூட சுத்திட்டு இருக்கா" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க.
ஸோ நீ பண்ணுன தப்ப நீயே ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் ஒத்துக்கிறேன் தான். ஆனா என்ன பண்றது? அவ உன்ன விட்டு ஓடிருவா போல அப்படின்னு சொல்ல, செல்லக்குட்டி இவ சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் மேல இருந்து சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. இவ செக் குடுத்த உடனே ஹீரோயின் ஹீரோவ பார்க்க தான் போயிருப்பா. இந்த செக்க குடுத்தது என் கூட படிச்ச பொண்ணு. அவ உங்கள பத்தி என்கிட்ட இந்த மாரிலாம் சொன்னா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அவ சொல்றதெல்லாம் நீ நம்புறியா? உண்மையாவே என் குடும்பத்துல பொண்ணுங்க கிடையாதான். ஆனா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ நானும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாவே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னையும் நம்மளோட குழந்தைங்களையும் நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த மாரி ஆளுங்கலாம் இடையில வந்தா அவங்கள நம்ம தான் தனியா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, உன்னோட பர்த்டே வருதுல்ல, உன்னோட பர்த்டே அப்போ கரெக்ட்டா உனக்கு 9 மாசம் இருக்கும். உன்னோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்ண கையோட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவ்ளோ ஓகேன்னு சொல்லியிருப்பா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா இறந்ததுலேருந்து நான் என்னோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணதே இல்ல. அதனால செலிப்ரேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அட்லீஸ்ட் கல்யாணத்தையாவது செலிப்ரேட் பண்ணலாம்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லியிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த ஃபுட்டேஜ போலீஸ் கிட்ட குடுத்துருங்க. இனிமே நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள அங்கருந்து துரத்தி விட்டுர்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 9 மாசத்துல காட்டுறாங்க. ஹீரோயின் நிறமாசமா இருக்க. ஹீரோ, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த கையோட ஹீரோயினோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் சந்தோஷமா ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க டெலிவரிக்காக. இப்ப ஹீரோயினுக்கு உள்ள டெலிவரி பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷனோட நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இவர பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பாதி நாள் முடிஞ்சு போயிருச்சு. இன்னும் குழந்தைங்க பொறக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, அமைதியா இருடா டக்குன்னு பொறந்துருவாங்களா? பொறுமையா தான் வருவாங்க அப்படின்னு எல்லாரும் டென்ஷனா நின்னுட்டு இருக்க. இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, ச்சே 3ல 2வது பொம்பள பிள்ளையா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வம்சத்துல பொண்ணுங்களே பொறந்ததில்ல. கடவுளே எனக்கு பொண்ணு பொறக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் வேண்டிட்டு இருக்க. இப்ப நர்ஸ பார்த்தீங்கன்னா, பையன் பொறந்திருக்கான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் குழந்தைய குடுக்க, அப்ப 2வது கண்டிப்பா பொண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க. 2வது பையன் தான். 3வது பையன் சொல்ல 3 பேரோட மூஞ்சுமே சோர்ந்து போயிருது. இத பார்த்த உடனே ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப அவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு குழந்தைய வச்சுட்டு நேரா ஹீரோயின பார்க்க தான் போறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக சூப்பெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவங்க 3 பேரும் குழந்தைய பாசமா பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்த உடனே, எனக்கு இவ்ளோ சந்தோஷமான குடும்பம் கிடைக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா நீங்க உயிரோட இருந்திருந்தீங்கன்னா, நான் இப்படி சந்தோஷமா வாழ்றத நினைச்சு நீங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா என்ன பண்றது? அத பார்க்க தான் நீங்க இல்ல அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின் இப்படி சந்தோஷமா ஒரே குடும்பமா ஒண்ணா சேர்ந்து வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, புடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.